ஒரு சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம் சீசன் -2 விளம்பரம் கடந்த கால மர்மம் உயிர் பெறுகிறது. ரைசாடா மாளிகையின் மீது இருண்ட, அச்சுறுத்தும் வானத்துடன் ப்ரோமோ திறக்கிறது. காலியான ஹால்வேஸ் வழியாக குளிர்ச்சியான காற்று வீசுகிறது, அங்கு கிசுகிசுக்கள் மங்கலாக எதிரொலிக்கின்றன. அவரது மேசையில் சிதறி கிடக்கும் புகைப்படங்கள் மற்றும் ரகசிய குறிப்புகளின் குவியலை பார்த்து கொண்டிருக்கும் அர்ஜுன் படிப்பில் அமர்ந்திருப்பதை கேமரா பெரிதாக்குகிறது. குரல்வழி: அர்ஜுன். நான் போராடிய ஒவ்வொரு போரும், நான் வெளிப்படுத்திய ஒவ்வொரு உண்மையும், ஒரு பெரிய புதிரின் ஒரு துண்டாக உணர்கிறது. இப்போது, துண்டுகள் இடம் பெறுகின்றன, ஆனால் அவை வெளிப்படுத்தும் படம் நான் நினைத்ததை விட மிகவும் ஆபத்தானது. நட்சத்திரக்குறி விரைவான ஃபிளாஷ்கள். நந்தினி மாடியில் தூசி படிந்த, மறைந்திருந்த மார்பை திறந்து பழைய கடிதத்தை வெளியே எடுக்கிறாள். ரைசாடா மாளிகையை தூரத்தில் இருந்து பார்க்கும் ஒரு மர்ம உருவம். ஆர் நட்சத்திரக்குறி என்ற முதலெழுத்துக்களால் குறிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையின் பக்கங்களை புரட்டுகிறார் அர்ஜுன். குரல்வழி: நந்தினி. கடந்த காலம் நீண்ட காலம் புதைந்து கிடப்பதில்லை. சில சமயங்களில், நாம் மிகவும் விரும்புபவர்கள் தான் ஆழ்ந்த ரகசியங்களை மறைத்து விடுகிறார்கள். ரைசாடா மாளிகையின் பிரமாண்ட மண்டபத்தில் பதட்டமான குடும்ப கூட்டத்திற்கு காட்சி மாறுகிறது. பிரியா ஒரு ஆவணத்தை மேசை மீது வீசினாள், அவள் குரல் நடுங்கியது. பிரியா. இது எல்லாவற்றையும் மாற்றுகிறது, இந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் பல ஆண்டுகளாக எங்களிடம் பொய் சொல்கிறார். கபீர். தற்காப்பு. என் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா? அர்ஜுன். குறுக்கீடு. போதும். நாம் இதை தக்கவைக்கப் போகிறோம் என்றால் நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். நட்சத்திரக்குறி குழப்பத்தின் ஃபிளாஷ்களுடன் விளம்பரம் தீவிரமடைகிறது. அர்ஜுனும் நந்தினியும் நிராதரவாக பார்த்து கொண்டிருக்கும்போது கிடங்கில் தீப்பிடித்தது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தை திறக்கும்போது ராஜ்வீர் சிரிக்கிறார். ரைசாடா மாளிகைக்கு வந்து சேரும் மர்மமான கடிதங்கள். மீண்டும் மேல். உண்மை உங்கள் அனைவரையும் அழித்துவிடும். நட்சத்திரக்குறி என்று ஒரு நிழல் உருவம் கிசுகிசுக்கிறது. குரல்வழி: தெரியாது. நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு துப்பும் மேலும் கேள்விகளுக்கு வழிவகுக்கும். மேலும் நீங்கள் நம்பும் ஒவ்வொரு கூட்டாளியும் உங்கள் மிகப்பெரிய எதிரியாக இருக்கலாம். நந்தினி ஒரு இளம் அர்ஜுன் தனக்கு அடையாளம் தெரியாத பெண்ணுடன் கிழிந்த புகைப்படத்தை வைத்திருப்பதை மாண்டேஜ் மெதுவாக்குகிறது. அவள் அவனை எதிர்கொள்ளும்போது அவள் குரல் நடுங்குகிறது. நந்தினி. அவள் யார் அர்ஜுன்? இதை ஏன் என்னிடம் மறைத்தாய்? அர்ஜுன் விரக்தியுடன். நான் எதையும் மறைக்கவில்லை. அவள் யாரென்று கூட எனக்கு தெரியாது. நிழலில் தெரிந்த புன்னகையுடன் நிற்கும் தேவிகாவிடம் கேமரா பாய்கிறது. ரகசியங்கள் எப்பொழுதும் மேற்பரப்பிற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்று தனக்குள் கிசுகிசுத்துக் கொள்கிறாள். திரையில் உரை. புதிர் ஆழமடைகிறது. உண்மை உடைகிறது. மீட்பு ஒரு இருண்ட திருப்பத்தை எடுக்கும். ப்ரோமோ ஒரு டிக்கிங் கடிகாரத்துடன் தொடங்குகிறது, அதன் தாள ஒலி சத்தமாக வளரும். கேமரா மறைவான எழுத்துக்கள், கிழிந்த புகைப்படங்கள் மற்றும் காணாமல் போன துண்டுகள் கொண்ட சதுரங்க பலகையால் நிரப்பப்பட்ட ஒரு மேசையில் ஓடுகிறது. அர்ஜுன். ஓவர் அண்ட் ஓவர் என்று குறிக்கப்பட்ட ஒரு கடிதத்தை எடுக்கிறார். குரல்வழி: அர்ஜுன். என் போர்கள் முடிந்துவிட்டன என்று அவர்கள் சொன்னார்கள். என்னுடையது என்று நான் உரிமை கொண்டாடினேன். ஆனால் இப்போது, உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியிருப்பதாக உணர்கிறேன். ரைசாடா மாளிகைக்குள் மறைந்திருக்கும் ஒரு ரகசிய பகுதியை வெளிக்கொணர அர்ஜுனும் நந்தினியும் இணைந்து பணியாற்றுவதை ஃப்ளாஷ்பேக்குகள் காட்டுகின்றன. சுவர்கள் பண்டைய குடும்ப கலைப்பொருட்கள் மற்றும் விசித்திரமான சின்னங்களால் வரிசையாக உள்ளன. குரல்வழி: நந்தினி. இந்த குடும்பம் செல்வம் மற்றும் அதிகாரத்தால் மட்டும் கட்டப்பட்டது அல்ல. இது ரகசியங்களில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அவற்றில் சில ஒருபோதும் வெளிப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல. நட்சத்திரக்குறி விரைவான ஃபிளாஷ்கள். ராஜ்வீர் ஒரு வரைபடத்தை பிடித்துக்கொண்டு சிரிக்கிறார். யாரும் அறிய முடியாது என்று கிசுகிசுக்கும்போது தேவிகா புகைப்படத்தை எரிக்கிறார்.
செக்மேட் அவர்கள் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கிறார். நட்சத்திரக்குறி என்று கூறும் ஒரு மர்ம நபர் ஒரு சதுரங்க துண்டை ஒரு பலகையில் வைக்கிறார். பிரியா நந்தினியிடம். நாம் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பதிலும் அதிக கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு பொறியாக இருந்தால் என்ன செய்வது? நந்தினி. தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் நாங்கள் ஒன்றாகச் செல்கிறோம். நட்சத்திரக்குறி விளம்பரம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த செயலுக்கு மாறுகிறது. குறுகிய நகர வீதிகளில் கார் துரத்துகிறது. இடிந்து விழும் கிடங்கில் இருந்து தப்பிக்கும் அர்ஜுனும் நந்தினியும். கபீர் துப்பாக்கியை பிடித்து கொண்டு யாரோ ஒருவரை காணாதவரை காட்டும்போது கை நடுங்குகிறது. நட்சத்திரக்குறி. குரல்வழி. தெரியாது. கடந்த காலம் உன்னை மட்டும் ஆட்டிப்படைக்கவில்லை அர்ஜுன். அது உன்னை வேட்டையாடுகிறது. திரை கருப்பு நிறமாக மாறுகிறது. மேலும் ஒரு குளிர்ச்சியான குரல் கிசுகிசுக்கிறது. மீண்டும் மீண்டும் உண்மை உங்களை கண்டுபிடிக்கும். இந்த சொற்றொடர் அச்சுறுத்தலாக எதிரொலிக்கிறது. அர்ஜுன் கத்துகிறார். இதற்கு பின்னால் இருப்பது யார்? எங்களிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? ரைசாதாஸின் குடும்ப உருவப்படத்தை கேமரா வெட்டும்போது ஒரு சிதைந்த சிரிப்பு கேட்கிறது. இப்போது பாதியாக கிழிந்துவிட்டது. கிழிந்த துண்டு புகைப்படத்தில் இருந்து அழிக்கப்பட்ட ஒரு உருவத்தை காட்டுகிறது. குரல்வழி. நந்தினி. சில நேரங்களில் புதிரை அழிப்பதே ஒரே வழி. திரையில் உரை. இரகசியங்கள் இருளாகின்றன. பங்குகள் அதிகமாக வளரும். எல்லோருக்கும் எதையாவது மறைக்கும்போது யாரை நம்புவது? வெற்று அறையில் பியானோ வாசிக்கும் மெல்லிசையுடன் ரோமோ திறக்கிறது. ரைசாடா மாளிகையின் சுவர்களில் ஒரு ஒற்றை மெழுகுவர்த்தி ஒளிர்கிறது. கேமரா அர்ஜுனை பெரிதாக்குகிறது. உடைந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிரதிபலிப்பு துண்டு துண்டாக இருந்தது. குரல்வழி. அர்ஜுன். முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியும் தெரியாத ஒரு படி ஆழமாக உணர்கிறது. நான் தேடிய உண்மை நான் ஒருபோதும் தப்பிக்க முடியாத ஒரு தளமாக மாறுகிறது. நட்சத்திரக்குறி. ரைசாடா மாளிகையின் நூலகத்திற்கு பின்னால் அர்ஜுனும் நந்தினியும் ஒரு மறைக்கப்பட்ட பெட்டியை கண்டுபிடிப்பதை ஃப்ளாஷ்பேக்குகள் வெளிப்படுத்துகின்றன. உள்ளே அவர்கள் தி ரைசாடா குரோனிக்கல்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் என்ற தலைப்பில் ஒரு பழைய பத்திரிகையை கண்டுபிடித்தனர். பக்கங்கள் ரகசிய வரைபடங்கள் மற்றும் வாரிசு ஒருபோதும் இருக்க வேண்டும் மற்றும் கடந்த காலம் திரும்ப திரும்புகிறது போன்ற குளிர்ச்சியான சொற்றொடர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. குரல்வழி. நந்தினி. இது எங்களுக்கு மட்டும் இல்லை அர்ஜுன். இது மிக பெரிய ஒன்றை பற்றியது. எங்களால் புரிந்துகொள்ளத் தொடங்க முடியாத ஒன்று. நட்சத்திரக்குறி. தீவிரமான தருணங்களின் விரைவான ஃப்ளாஷ்கள். இரவு வெகுநேரம் ஒரு மர்மமான தொலைபேசி அழைப்பை பெறுகிறாள் பிரியா. அவள் முகம் பயத்தால் வெளிரியது. தேவிகா ரைசாடா முகடுகளுடன் ஒரு சாவியை பிடித்துக்கொண்டு இருட்டு அறைக்குள் பதுங்கிக் கொண்டிருக்கிறாள். கபீர். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் ஆவணங்களின் அடுக்கை தரையில் வீசும்போது மழையில் நிற்கும் ராஜ்வீர் மீண்டும் மேல் என்று எழுதப்பட்ட ஒரு கிழிந்த கடிதத்தை கையில் வைத்திருந்தார். அவர் சிரித்துக்கொண்டே விளையாட்டு இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. நட்சத்திரக்குறி. குரல்வழி. தெரியாதது. புதிர். நீங்கள் நினைப்பது போல் இல்லை. உண்மை நீங்கள் விரும்புவது அல்ல. நட்சத்திரக்குறி. விளம்பரமானது அதிரடியான காட்சிகளுடன் தீவிரமடைகிறது. அர்ஜுன் காடுகளின் வழியே ஓடுகிறான். நிழல் உருவங்கள் பின்தொடர்கின்றன. நந்தினி. தான் அடையாளம் தெரியாத நபர்களுடன் அர்ஜுன் இருக்கும் பழைய புகைப்படங்கள் அடங்கிய மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தை கண்டு கத்தினாள். நந்தினியை அர்ஜுன் கேடயம் செய்யும் போது ரைசாடா தொழிற்சாலையில் வெடிப்பு. நட்சத்திரக்குறி. குரல்வழி. அர்ஜுன். நான் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். என் மரபு. என் குடும்பம். நானே கூட. ஒரு இருண்ட அறைக்கு திரை வெட்டுகிறது. அங்கு ஒரு நிழல் உருவம் மற்றொரு சதுரங்க துண்டை பலகையில் வைக்கிறது. ஒரு சிதைந்த குரல் கிசுகிசுக்கிறது. ஒரு நகர்வு இறுதி ஆட்டத்தை நெருங்குகிறது. நந்தினி. அர்ஜுனிடம். நாங்கள் தொடர்ந்து தோண்டினால் நாங்கள் திரும்பி வர முடியாது. அதற்கு நீங்கள் தயாரா? அர்ஜுன். உறுதியானவர். நான் இப்போது நிறுத்துவதற்கு வெகு தூரம் வந்துவிட்டேன்.
ப்ரோமோ ஒரு சிலிர்க்க வைக்கும் படத்துடன் முடிவடைகிறது. சீசன் 1 இல் இருந்து ரைசாடா குடும்ப உருவப்படம் இப்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. அர்ஜுன் பின்னால் நிற்கும் ஒரு பேய் உருவம். திரையில் உரை. கடந்த காலம் கிசுகிசுக்கிறது. எதிர்காலம் அலறுகிறது. உண்மை விலையை கோருகிறது. ரைசாடா மாளிகையில் புயல் வீசியதில் இருந்து ப்ரோமோ தொடங்குகிறது. ஒளிரும் விளக்கை பிடித்துக்கொண்டு நந்தினி நடந்து செல்லும்போது இருளில் மூழ்கியிருந்த மண்டபங்களை மின்னல் ஒளிரச் செய்கிறது. அவள் காலடி சுவடுகள் எதிரொலிக்கின்றன. மேலும் அவள் மீண்டும் மீண்டும் வேலைப்பாடுகளுடன் பூட்டிய கதவுக்கு முன்னால் நிற்கிறாள். கிசுகிசுக்கும் முன் அவள் தயங்குகிறாள். நந்தினி, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் உண்மையில் அறிய விரும்புகிறேனா? ரைசாடா மாளிகையின் முற்றத்தில் மழையில் நனைந்தபடி அது ஆரம்பித்த இடத்திலேயே முடிகிறது என்ற வாசகத்துடன் கிழிந்த காகிதத்தை மாட்டிக்கொண்டு நிற்கும் அர்ஜுனை கேமரா வெட்டுகிறது. அவரது வெளிப்பாடு அச்சம் கலந்த உறுதியுடன் உள்ளது. குரல்வழி. அர்ஜுன், புதிர் எங்களை இங்கு அழைத்துச் சென்றது. ஆனால் அதை தீர்ப்பது நான் போராடிய அனைத்தையும் அழித்துவிட்டால் என்ன செய்வது? நட்சத்திரக்குறி. தீவிரமான தருணங்களின் விரைவான ஃப்ளாஷ்கள். இன்னொரு கடித்ததை எரித்துவிட்டு அழுகிறாள் தேவிகா. பிரியா கத்த, நீங்க எல்லாம் குருடர். என்ன நடக்கிறது என்று உங்களால் பார்க்க முடியவில்லையா? ராஜ்வீர் ஒரு சாவியை பிடித்துக்கொண்டு, இந்த குடும்பத்தின் இருண்ட ரகசியம் புதைக்கப்படவில்லை, அது உயிருடன் இருக்கிறது என்று சிரித்தபடி சிரித்தார். ரைசாடா மாளிகையை தூரத்திலிருந்து ஒரு மர்ம உருவம் பார்த்து கொண்டிருந்தது. அவர்களின் முகம் மறைந்தது. நட்சத்திரக்குறி. குரல்வழி. தெரியாது. ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு விலை உண்டு. ஒவ்வொரு உண்மையும் ஒரு தியாகத்தை கோருகிறது. நட்சத்திரக்குறி. குழப்பமான காட்சிகளால் பதற்றம் உருவாகிறது. அர்ஜுனும் நந்தினியும் வேலைப்பாடுகளுடன் கதவை திறக்கிறார்கள். உள்ளே புகைப்படங்கள், ஆவணங்கள் மற்றும் செய்தித்தாள் துணுக்குகள் நிரப்பப்பட்ட ஒரு அறை உள்ளது. இது ரைசாடா குடும்பத்தை விவரிக்க முடியாத தொடர் காணாமல் போனது. ஒரு நிழல் உருவம் கிசுகிசுக்கிறது. மீண்டும் மீண்டும் வரலாறு திரும்ப திரும்ப வருகிறது. கபீர், அந்த கதவை திறந்தால் திரும்ப போவதில்லை என்று கத்தினார். ரைசாடா தொழிற்சாலையில் வெடிப்பு. அர்ஜுன் மற்றும் நந்தினியை மறைப்பதற்காக டைவிங் அனுப்பியது. நட்சத்திரக்குறி. நந்தினி அர்ஜுனிடம், இது உங்களை பற்றியது அல்லது என்னை பற்றியது அல்லது இந்த குடும்பத்தை பற்றியது அல்ல. இது பொய்களில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மரபு பற்றியது. அர்ஜுன் உறுதியுடன், அப்படியானால் அதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுன் ஒரு மர்மமான பெண்ணுடன் தனது தந்தையின் பழைய புகைப்படத்தை கண்டறிவதால் அதே பேய் உருவம் மீட்டெடுக்கப்பட்ட குடும்ப உருவப்படத்தில் காணப்படுகிறது. அவர் கிசுகிசுக்கிறார். அர்ஜுன், நீங்கள் யார்? ஏன் எங்களை வேட்டையாடுகிறீர்கள்? நட்சத்திரக்குறி. இறுதி தருணங்கள் உயர் பங்கு நடவடிக்கை மற்றும் உணர்ச்சிகளின் தொகுப்பாகும். அர்ஜுனும் நந்தினியும் இரவில் காடு வழியாக ஓடுகிறார்கள். தெரியாத ஆசாமிகளால் துரத்தப்பட்டனர். தேவிகா நந்தினியிடம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தினார். நீங்கள் திருமணம் செய்து கொண்டவரை கூட உங்களுக்கு தெரியாது. ராஜ்வீர் ஒரு சதுரங்க பலகையின் மேல் நின்று, இதுதான் இறுதி நடவடிக்கை. நட்சத்திரக்குறி. அர்ஜுனும் நந்தினியும் மறைவான அறையில் நின்று ஒரு பெரிய புதிர் சுவரோவியத்தை பார்த்து கொண்டிருப்பதுடன் ப்ரோமோ முடிகிறது. புதிரின் இறுதி பகுதி அர்ஜுனின் கையில் உள்ளது. நந்தினி கிசுகிசுக்க அவர் தயங்குகிறார். நந்தினி, உண்மை எல்லாவற்றையும் மாற்றினால் என்ன? அர்ஜுன் துண்டை வைப்பது. பின்னர் நாங்கள் அதை ஒன்றாக எதிர்கொள்கிறோம். வார்த்தைகள் தோன்றும் போது திரை கருப்பு நிறமாக மாறும். ஒவ்வொரு ரகசியத்திற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. ஒவ்வொரு மர்மத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் சில புதிர்கள் எல்லையற்றவை. திரையில் உரை. விளையாட்டு இங்கே முடிகிறது. அல்லது செய்கிறதா? ஒரு சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம். சீசன் 2. எதிர்பாராத வாரிசு மீட்பு. உண்மை வெளிப்படும் விரைவில்.